வணக்கம். திருமலைக்கு அடிக்கடி போற பக்தர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி இருக்கு. அங்கே பக்தர்களுக்காகவே ஒரு புத்தம் புதிய பிரம்மாண்டமான ஒரு வசதியை திறந்திருக்காங்க. அதுதான் வெங்கடாத்ரி நிலையம், அதாவது PAC 5. இந்த அற்புதமான இடத்த பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். வாங்க. பாருங்க, இந்த இடத்த நேர்ல பார்த்துட்டு வந்த ஒரு பக்தர் சொன்ன வார்த்தை இது. முதல் பார்வையிலேயே இது ஏதோ பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது வெறும் தங்குற இடம் மட்டும் இல்ல, நம்மளோட ஆன்மீக அனுபவத்தையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு சேவை மையம்னு சொல்லலாம். சரி, இந்த இடத்தோட அதிகாரப்பூர்வ பெயர்தான் வெங்கடாத்ரி நிலையம். திருமலைக்கு வர லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு தெய்வீகமான வரவேற்பு கொடுக்கற மாதிரி இருக்கு இது. சொல்லப்போனா தேவஸ்தானம் பக்தர்களுக்கு கொடுத்த ஒரு உண்மையான பரிசு இது. நம்மளோட யாத்திரையை ரொம்ப சுலபமாக்கி ஒரு மனநிறைவை கொடுக்கணுங்கிற நோக்கத்துல இத உருவாக்கியிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 102 கோடி ரூபாய். இது வெறும் பண மதிப்பு இல்லைங்க. திருமலை தேவஸ்தானம் பக்தர்கள் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கு, அவங்க பயணம் நல்லபடியா அமையணும்னு எவ்வளவு மெனக்கிடுறாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். சரி, இவ்ளோ சிறப்பா இருக்கிற இந்த இடத்துக்கு எப்படி போறது? இதுதான் எல்லா பக்தர்களோட மனசுலயும் வர்ற முதல் கேள்வி. ஆனா கவலையே படாதீங்க, வெங்கடாத்ரி நிலையத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப சுலபம். அது எங்க இருக்கு, எப்படி ஈஸியா போலான்னு இப்ப பார்க்கலாம். இதோட லொகேஷன் ரொம்ப அருமையா பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க திருமலை CRO ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டீங்கன்னா போதும், அங்கிருந்து வெறும் 5 நிமிஷம் நடந்தா வெங்கடாத்ரி நிலையம் வந்துடலாம். கரெக்டா சொல்லணும்னா பழைய BAC 3 பில்டிங்குக்கு நேர் எதிரிலே இருக்கு. பாலாஜி பஸ் ஸ்டாண்டோ ரொம்ப பக்கம், ஒரு 100 மீட்டர் தூரம் தான். பஸ்ல வர்றவங்களுக்கு இன்னும் வசதி. CRO பஸ் ஸ்டாப்லயே இதுக்குன்னு ஒரு தனி என்ட்ரன்ஸே இருக்கு. சரி வாங்க, இப்போ இந்த பெரிய பில்டிங்குக்குள்ள என்னென்ன வசதிகள் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு ஒரு சின்ன வெர்ச்சுவல் டூர் போயிட்டு வரலாம். ஒவ்வொரு மாடியா போய் என்ன ஸ்பெஷல்னு நாமளே பார்க்கலாம். உள்ள போனதும் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே நம்ம பசிய போக்க அன்னப்பிரசாத கூடமும் ஏதாவது அவசர மருத்துவ உதவிக்கு இலவச மருந்தகமும் இருக்கு. முதல் மாடிதான் இந்த இடத்தோட மெயின் ஹப் மாதிரி. இங்க தங்குறதுக்கான ஹால், மொட்டையடிக்கிறதுக்கு கல்யாண கட்டா, அப்புறம் நம்ம பொருட்களை பத்திரமா வைக்கிறதுக்கான லாக்கர் கவுண்டர் எல்லாமே இங்கதான் இருக்கு. 2வது 3வது மாடிகள் முழுசும் பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்கிறதுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கு. பக்தர்களோட சின்ன சின்ன தேவைய கூட எவ்வளவு அழகா யோசிச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க. மேலையும் கீழையும் போயிட்டு வர 10 லிஃப்ட் இருக்கு. குழந்தைகளோட வர தாய்மார்களுக்கு ஒவ்வொரு ஹால்லையும் ஃபீடிங் ரூம் இருக்கு. கொஞ்சம் காத்தோட்டமா உட்காரணும்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஓபன் ஸ்பேஸ் இருக்கு. துணி காய போடுறதுக்கு மொட்டை மாடியில தனியா இடம் ஒதுக்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம பாதுகாப்புக்காக பில்டிங் முழுக்க CCTV கேமராக்கள் பொருத்தியிருக்காங்க. நம்ம எங்க போனாலும் சரி, முக்கியமா ஒரு புனித யாத்திரைக்கு போனா நம்ம எதிர்பார்க்கிற முதல் விஷயம் என்ன? சுத்தம் தானே. குறிப்பா பாத்ரூம், டாய்லெட் வசதிகள். அந்த விஷயத்துல வெங்கடாத்ரி நிலையத்துல எந்த குறையுமே சொல்ல முடியாது. வாங்க அத பத்தி பார்க்கலாம். நம்ப முடியுதா? மொத்தம் 216 கழிப்பறைகள் இருக்கு. இதனால பக்தர்கள் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளி பக்தர்களோட வசதிக்காக தனியா 12 கழிப்பறைகள் கட்டியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு சிறந்த சேவை. கழிப்பறைகள் மாதிரியே குளிக்கிறதுக்கும் மொத்தம் 216 குளியலறைகள் இருக்கு. வெறும் எண்ணிக்கையில மட்டும் இல்ல, எல்லாமே ரொம்ப சுத்தமா நல்ல தரத்துல பராமரிக்கப்படுது. இதனால பக்தர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான அனுபவம் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்த களைப்புல நல்ல சுடுதண்ணில குளிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் 24 மணி நேரமும் சுடுதண்ணி வசதி இருக்கு. அது மட்டுமல்ல, குடிக்கிறதுக்காக ஒவ்வொரு மாடிலையும் சுத்திகரிக்கப்பட்ட RO வாட்டர் வசதியும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப அடுத்ததா ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு சேவையை பத்தி பார்க்க போறோம். நம்ம உடைமைகளை பத்திரமா, அதுவும் ஒரு பைசா செலவு இல்லாம இலவசமா வச்சுக்கிறது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 12ல மொத்தம் 2400 இலவச லாக்கர்கள், 16 தங்கம் கூடங்கள்ல இது எல்லாமே இருக்கு. அதனால நம்ம லக்கேஜை வைக்க இடம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கவலையே இனிமேல் வேண்டாம். இந்த லாக்கரை வாங்குறத ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்க நேரா மாடியில இருக்கிற லாக்கர் கவுண்டருக்கு போகணும். அங்கேயே ஒரு LED ஸ்கிரீன்ல லாக்கர் காலியா இருக்கா இல்லையான்னு தெரியும். வரிசையில நின்னு உங்க பேரை கொடுத்தா போதும், உடனே உங்களுக்கு ஒரு லாக்கர் நம்பரும் அது எந்த ஹால்ல இருக்குங்கிற விவரத்தையும் கொடுத்துருவாங்க. நீங்க அந்த ஹாலுக்கு போனா அங்க இருக்கிற ஊழியர் உங்களுக்கு லாக்கர் சாவியோட படுத்து ஓய்வெடுக்க ஒரு பாயையும் கொடுப்பார். எவ்ளோ எளிமையா இருக்கு பாத்தீங்களா? இந்த வசதியில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது எல்லாருக்குமானது.
நீங்க தனியா வந்தாலும் சரி குடும்பத்தோட வந்தாலும் சரி, ஏன் ரூம் எதுவும் புக் பண்ணாம வந்தா கூட கவலைப்பட தேவையில்ல. இந்த இலவச லாக்கர் வசதியும் தங்கும் கூடத்தையும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கிட்டு நிம்மதியா சாமி தரிசனம் பண்ணலாம். சோ நம்ம இவ்ளோ நேரம் பார்த்ததுலேருந்து ஒண்ணு நல்லாவே புரியுது. இந்த வெங்கடாத்ரி நிலையங்கிறது வெறும் செங்கலால கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் கிடையாது. இது பக்தர்களோட பயணத்தை இன்னும் அழகாக்கி அவங்களோட ஆன்மீக அனுபவத்தை பல மடங்கு உயர்த்துற ஒரு வரம். வாங்க இதோட முக்கிய அம்சங்களை ஒரே இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்தோட சிறப்பம்சங்களை பாருங்க. முதல்ல இது முற்றிலும் இலவசம். 2வது மிக உயர்ந்த சுகாதாரம். 3வது ரொம்ப சுலபமா போய் சேரக்கூடிய இடத்துல இருக்கு. 4வது சிசிடிவி மூலமா முழுமையான பாதுகாப்பு. கடைசியா இது திருமலைக்கு வர்ற எல்லா பக்தர்களுக்கானது. இந்த 5 விஷயமும் சேர்ந்து பக்தர்களுக்கு ஒரு முழுமையான மனநிறைவான அனுபவத்தை கொடுக்குது. கடைசியா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இவ்ளோ அக்கறையோட இவ்ளோ தூர நோக்கு பார்வையோட உருவாக்கப்பட்ட இந்த சேவை இனிமே திருமலைக்கு வரப்போற கோடிக்கணக்கான பக்தர்களோட ஆன்மீக பயணத்தை எப்படி மாத்தப் போகுது? நிச்சயமா இத தேவஸ்தானம் பக்தர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். இனி திருமலை பயணம் இன்னும் ஆனந்தமா, இன்னும் எளிமையா, இன்னும் தெய்வீகமா அமையும் என்பதில் சந்தேகமே இல்ல.